சரிங்களா? பேச்சு போட்டி. உங்க வீட்ல இருந்தே ஒரு வீடியோ எடுத்து, ஐயா காமராஜர் அவர்கள பத்தி எங்களுக்கு வீடியோ எடுத்து எங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுங்க. வருகிற 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வீடியோ வரவேற்கப்படும். நிச்சயம் பரிசு உண்டு. ஸ்டேஜ்ல உங்களோட வீடியோ நெஞ்சிட்டு இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களோட திறமைய இந்த உலகம் பார்க்கும். அத மிஸ் பண்ணாதீங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் நீலகிருஷ்ணன். என்ன நீங்க எப்பவுமே நண்டு பயில்க சேனல்ல அறிவாளியின் அரங்கம் நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருப்பீங்க. வேற ஒரு நிகழ்ச்சி பங்கெடுக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியா மாற்றணும் அப்படிங்கறதுக்காண்டி இப்போ உங்க முன்னாடி பேச வந்திருக்கேன். படிக்காத மேதை இந்த உலகத்திலே அமெரிக்கா அங்கங்க எல்லா இடத்துலயும் இருக்கிற ஹெட்ல இருக்க எல்லாரும் தமிழர்கள். இதுக்கு விதை போட்டது யாருன்னா நம்ம ஐயா கர்ம வீரர், நம்ம மண்ணின் மைந்தர், நமது தாத்தா காமராஜர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர். அவர்களுடைய பிறந்த நாள் வெகு விரைவில், அதாவது ஜூலை 15ஆம் தேதி அன்று நம்ம கட்சியின் கொள்கை தலைவரும் நம்ம தளபதியின் கொள்கை தலைவருமான காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு ஒண்ணு இல்லாத ஒருத்தன் அது எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா நமக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். அப்பா அம்மா சொல்லுவாங்களே, நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது இப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லயும் ஒரு தகப்பன் சொல்லுவான் அப்படின்னு வார்த்தை. என் பிள்ளை நினைக்க கூடாது, என்ன மேல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு இந்த தமிழக மக்களை மொத்தமா என் பிள்ளைங்க அடுத்த தலைமுறை இதமே கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நம்ம ஐயா படிச்சது 6ஆம் கிளாஸ். நம்ம ஐயா படிச்ச அந்த படிப்புக்கு என்ன கிடையாது, இங்கிலீஷ். அப்பெல்லாம் வெள்ளைக்காரன் இருந்த அந்த நேரங்கள்ல இங்கிலீஷ் தான் அதிகமா பரவலா பேசப்பட்டிருக்கோம். அப்போ கூட நம்ம எப்போ படிப்பு அறிவுங்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்து, ஆனா பகுத்தறிவோ அவரை மிஞ்சிக்க ஆளே இல்லாத அளவுக்கு பகுத்தறிவு இருந்துச்சு, ஆர்வம் இருந்துச்சு அவருக்கு. எல்லாமே ஐயாவுக்கு எல்லா பாஷையும் தெரியும், பேசுவாங்க. அப்படி கத்துக்கிட்டு நான் படிக்காத படிப்பு என் மக்கள் படிக்கணும், என் மக்கள் இந்த தமிழ்நாடு விட்டு வெளியே போய் நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி அப்போ விதை போட்ட விதை இன்னைக்கு எல்லாமே நமக்கு கிடைச்சி ஈஸியா கிடைச்சிருது. எது வேணாலும் வாங்கிடுறோம், எது வேணாலும். அன்னைக்கு ஒரு ரூபாய் சாப்பாடுக்கு வழி இல்லாம ரேஷன் அரிசி கிடைக்காம இருந்த காலங்கள் உண்டு. ஏன் அப்ப அந்த காலம் அந்த காலம் இல்லை, நான் பிறந்த அந்த நேரத்துல கூட அது இருந்துச்சுங்கிறது உண்மை. ஆனா அப்பம் கூட நீ படி, நான் பிச்சை எடுத்தாவது உன்னை நான் படிக்க வைப்பேன்னு சொல்லி ஒரு அப்பனா, ஒரு வீட்டுல ஒரு அப்பனா யாருன்னு சொல்லி சில வீட்டுல சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு தமிழ்நாட்டுக்கு மொத்தமும் அப்பாவா இருந்து சொன்னவர் நம்ம காமராஜர் ஐயா அவர்கள். 6ஆம் கிளாஸ் படிப்பு முடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன செய்யலாம், இனி நம்ம நாடு சுதந்திரம் அடையணும், சுதந்திரம் அடைஞ்சாதான் நமக்கு நம்ம மக்கள் நல்லா இருப்பாங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம சுதந்திர போராட்டத்துல பங்கெடுத்தாங்க, அடி வாங்கினாங்க, ஜெயிலுக்குலாம் போனாங்க. அந்த வரலாறுலாம் தெரியும். 11 வருஷம் கிட்ட ஜெயில் வாழ்க்கை மட்டுமே அனுபவிச்சவங்க தான் நம்ம ஐயா காமராஜர் அவர்கள். 2 தடவை நம்ம ஐயாவுக்கு பிரதமர் அப்படிங்கிற அந்த பதவி இந்தியாவின் இருக்கிறதுல பெரிய பதவி. அந்த பதவி ஐயா நீங்க உட்காருங்க இதுல அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட ஐயாவை ஐயா சொன்னாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி, அந்த பதவியே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்ன கிங் மேக்கர் நம்ம ஐயா காமராஜர் அவர்கள். இந்தியாவுக்கே வழிகாட்டி. அதனால சொல்றது, எத்தனை தலைவர் இருந்தாலும் ஐயா காமராஜர் மாதிரி ஒரு பகுத்தறிவு பெற்ற ஒரு ஏழ்மையோடு வாழக்கூடிய ஒரு பவர் உள்ள மேன், கிங் மேக்கர். ஒரு பசி பட்னியோட இருந்த ஒரு பையன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததை நம்ம தாத்தா முதலமைச்சர் எங்க இருக்காங்க, முதலமைச்சர் நீ மனுவா தரான்டா, என்ற நேரில் கோரிக்கை வைக்காண்டாம், 10-50 பேர் கூட்டு என்ற என்ன செய்யாண்டாம், ஆளை பிடிச்சி கோரிக்கை வச்சு இதெல்லாம் வேண்டாம். போற போக்குல இறங்கி இந்த பையன் இங்க நிற்கான்னு கேட்ட ஒரு வார்த்தைக்கு தமிழ்நாடு மொத்தமும் இந்த யாரும் பசியில போகக்கூடாது, சாப்பிடு அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு நமக்கு நிதி பற்றாக்குறை தமிழ்நாட்டுல, எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் போடுறதுக்குலாம் அங்க பணம் கிடையாது யார்ட்டையும். ஏன்னா அன்னைக்கு அரசியல்வாதிட்டுமே பணம் கிடையாது. இன்னைக்கு இருக்க அரசியல்வாதி மாதிரி கிடையாது. அன்னைக்கு கூட இருந்தவங்க எல்லாம் யாரு, மொத்தத்துல எவ்வளவு செலவாகும்னு? குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் செலவாகும். சாப்பாடு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகுமா இல்லையா? கண்டிப்பா அதிகரிக்கும். 20ல இருந்து 25% வரைக்கும் அதிகரிக்கும். அப்போ அதுக்கும் சேர்த்து கணக்கு போடுங்க, திட்டத்தை ரெடி பண்ணுங்க. கக்கண்ணையா, நல்ல கண்ணையா இப்படிதானே இருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் ஒரு வேட்டிக்கு இன்னொரு வேட்டி உடுக்க கூட வேட்டி இல்லாம இருந்தவங்க தான். அப்பேற்பட்ட தியாகிகளோட இருந்து வந்த அந்த தமிழகம், அந்த கஷ்டத்துல கூட தனக்குன்னு ஒண்ணு எடுத்து வைக்காம வருகிற சந்ததிகளுக்கு எல்லாமே போய் சேரணும்னு சொல்லி தொழிற்சாலை இன்னைக்கு திருச்சியில இருக்கிறதாகட்டும் ஒவ்வொன்றும். பிறகு தொலைநோக்கு பருவ அவரை மிஞ்சிக்க ஆளே கிடையாது. ஒரு மனுஷனுடைய அடிப்படை தண்ணி ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்து வருகிற தண்ணியை சேமிச்சு வைக்கணும்னு. எப்போ நான் சொல்றது 1965 அந்த 60 அந்த வருஷத்துல
அந்த சில பணம்னா எம்கிட்ட இருந்து அங்கெல்லாம் இருந்துட்டே செய்யாது. ஆனா உழைப்பை போட்டு கரெக்டா திட்டமிட்டல் போட்டு நமக்கு 10-16 அண்ணன் நினைக்கிறேன். தண்ணி சேமிச்சு வச்சு நம்ம 100 வருஷம் ஆனாலும் நம்ம பிள்ளைகள் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் ஆனா 11 வருஷமா என்னதான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு வருஷம் என்ன கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு அதுதான் நம்ம பயன்படுத்திருக்கோம். மணிமுத்தாரா இருக்கட்டும், வைகையா இருக்கட்டும், எல்லா அணையுமே ஐயாவுடைய தொலைநோக்கு பார்வையில நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம அதை. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஓடையும் காணல, குளத்தையும் காணல. அது வேற சப்ஜெக்ட், அதை விடுங்க, நம்ம அதுக்குள்ள வராண்டாம். இப்படி அவருடைய சரித்திரத்தை நம்ம முன்னோர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வரக்கூடிய சந்ததிகளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சிறிதாயிட்டு ஒன்று தோணுச்சு, எதா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்க முன்னாடி இதை பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஜூலை 15ஆம் தேதி ஐயாவின் பிறந்த நாளை எப்படி கொண்டாடுனா அவருக்கு பிடிக்கும். ஏன்னா அவருக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் அப்படின்னு இருக்கிறதுனால அவர் எப்பவும் நம்மளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு நாங்க நினைக்கோம். அதான் உண்மை. எது பிடிக்கும் அப்படின்னு நான் யோசிச்சோம். ஐயாவுக்கு நினைச்ச எல்லா திட்டங்களும் சிறப்பு தான். ஆனா அதுல ரொம்ப பிடிச்ச திட்டம் இந்த ஸ்கூல். அவர் ஸ்கூல் கட்டினது, பிள்ளைகளை படிக்க வச்சது, செருப்பு போடாம இருந்த பிள்ளைகளுக்கு செருப்பு போட வச்சது, யூனிஃபார்ம் போட்டது. அது பெரிய ஒரு வரலாறு. என் பிள்ளைகளை படிக்க வந்தா ஒரே யூனிஃபார்மா இருக்கணும், பணக்காரன் ஏலம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் ரெடி பண்ணி, இப்படி எல்லாரும் ஒரே போல உட்காருங்க, ஜாதி மதம் பார்க்க கூடாது, சமமா உட்காருன்னு சொல்லி சமத்துவத்தை நிலைநாட்டியவர் நம்ம ஐயா காமராஜர் அவர்கள். அன்றே கொண்டு வந்தவர். இன்னைக்கும் ஜாதின்னு பேசிட்டு கிடைக்கும். நம்ம அன்னைக்கு ஜாதி இல்லாத உலகத்தை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி வழிகாட்டியவர் நம்ம ஐயா காமராஜர் அவர்கள். ஆனா அதை மறந்துட்டோம். இப்போ நம்ம மறந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எதுக்காண்டி சொல்றேன்னா, மதிய உணவு அப்படின்னு ஒண்ணு நம்ம ஐயா தொடங்கினாங்க. பிறகு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன் இவன் படிப்பு ஸ்கூல்னு சொல்லிட்டு இருக்கான்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. படிக்காம முன்னேறினவன் 2 பேர் இருப்பான். படிச்சவன் மட்டும்தான் என்ன செய்வான், 100ல 90% முன்னேறுவான். படிப்பு மட்டும்தான் எல்லாத்தையும் வழி மாற்றும், வேற எதுவுமே மாத்தாது. அது என் அனுபவம், எனக்கு அனுபவம், நமக்கு முன்னோர்களுக்கு அனுபவம். அதான் நம்ம அப்பா அம்மாரெல்லாம் சொன்னது, படிங்கன்னு சொன்னது. படிப்பு மட்டும்தான் நம்ம லைஃப்பை மாற்றும், வாழ்க்கையை மாற்றும். அதுக்கு விதைப்பட்டவர் நம்ம ஐயா காமராஜர் அவர்கள். அது நெஞ்செழுத்து சொல்லலாம். நம்ம படிக்கிற பிள்ளைகள் யாருமே பட்னியா இருக்கக்கூடாது. பட்னியா படிச்சாக்கி அந்த பிள்ளைகள் பாவம் வந்து யாருக்கு, அந்த பாவத்தை கொண்டு நம்ம எங்கோட தொலைக்கிறதுன்னு சொல்லி. பட்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்தா அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா ஐயா? அப்ப எப்பேற்பட்டு ஒரு சின்ன குழந்தை மனசுல இருந்து என்ன தோணும் அப்படிங்கிறத நம்ம ஐயா காமராஜர் நினைச்சிருப்பாங்க. நினைச்சு பாருங்க. அப்போ சாப்பாடு போடணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதாவது சொன்ன மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும்போது தோட்டத்துல ஒரு பையன் பசியோட நின்று மாடு மேய்ச்சிட்டு இருந்தவனை கூட்டு பேசும்போது அவன் கேட்ட ஒரு கேள்வி, நீ சோறு போடுவியா? வேற ஒண்ணும் கேட்கல, நீ சோறு போட, நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன். இந்த ஒண்ணுதான் அவன் கேட்டது. அந்த பையன் போட்ட அந்த சொல்லு ஐயாவை நெஞ்சிட்டு நமக்கு சோறு போட வச்சிச்சு. சரிங்களா? அந்த சொல்லுக்காண்டி என்ன செய்றாங்க, நம்ம சட்டமன்றத்துக்கு வந்து நிதி அமைச்சரை கூப்பிட்டு உடனடியா ஒரு திட்டத்தை அமலுக்கு எடுத்துங்கிறாங்க. என்ன திட்டம் அப்படின்னா, எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமாய்யா. அந்த யோசனையை தான் வடிவேலு சார்கிட்ட சொல்லி ஒரு திட்டம் தயாரிக்க சொன்னேன். படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சாப்பாடு இலவசமா போடணும், மதிய உணவு இலவசமா போடணும், உடனடியாக ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நிதி அமைச்சர்னு சொல்றாங்க, முடியவே முடியாதியா, நமக்கு நிதி பற்றாக்குறை, இது முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஐயா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈர்க்க முடியும். ஆனா இப்போ திராவிடம்னு சொல்லிட்டுலாம் ஒரு கவர்மெண்டால் நடந்துருச்சுல, நாங்க திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 கட்சிகள் வந்து நடத்திட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லியிருப்பாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, மத்திய அரசாங்கம் எங்களை ஏமாற்றுகிறது, மத்திய அரசாங்கம் எங்களுக்கு தரவில்லை. அவங்களுக்கு சொல்லக்கூடிய திட்டம் தான் இருக்கும். எங்கேயா போய் கடன் வாங்கு, மலேசியாவுக்கு போறேன் கடன் வாங்குறதுக்கு, இப்படிதான் அவங்க செய்வாங்க. நம்ம ஐயா காமராஜர் அவர்கள் அப்படி சொல்லலை. என்ன சொன்னாங்க தெரியுமா? கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியலங்கிற நிலை வந்தா எங்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊரா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வர்றேன். நான் ஒரு திட்டத்தை வந்து நடத்தன்னு முடிவு எடுத்துட்டேன்னா அந்த திட்டம் வந்து எனக்கு முழுமையை பெறணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், சரியான வழியில அந்த திட்டத்தை கையாண்டணும். எங்கிட்ட கடன் வாங்கணும், இல்ல இங்க போய் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லாம, நான் ஏன் மக்கள்கிட்ட போய் நினைக்கிறேன், கையேந்தி நான் கேட்டு வாங்கிட்டு வரேன், பிச்சை எடுத்தாவது வாங்கிட்டு வரேன் அப்படிங்க. அப்படி சொன்னவர் முதலமைச்சர். உடனே முதல்ல நிதியமைச்சர் என்ன சொன்னாரு, ஐயா நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கீங்கன்னா கட்டாயம் திட்டத்தை நம்ம கொண்டு வருவோம். ஐயா நீங்க இவ்வளவு தீவிரமா இருக்கீங்க, எப்படியாவது இந்த திட்டத்தை உடனே அமலுக்கு கொண்டு வந்துருவோம். அந்த மதிய உணவு திட்டம்
ஏதோ இன்னைக்கு நம்ம நினைச்ச உடனே தமிழகத்துல பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு, பல கோடி ரூபாய் நிதி இருக்கு, என்ன வேணா பண்ணலாங்கிற அரசாங்கம் இல்லை அன்னைக்கு. அன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு நம்ம மக்களுக்கு போடுறதுக்கு பணம் இல்லாத நிதி பற்றாக்குறை இருந்த கவர்மெண்ட் அது. அப்போ ஐயா தொடங்கப்பட்டது தான் இந்த மத்திய உணவு திட்டம். சரிங்களா? ஏன் அந்த உணவு திட்டத்தை நான் அந்த உணவு திட்டத்தை சொல்லியே தீரணும் கொஞ்சம். ஏன்னா எனக்கு இப்போ குறிப்பிட்ட ஒரு நான் 3 வருஷமாவே எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம்னா, அந்த உணவு திட்டத்தை அடுத்த ஒரு நல்ல மகான் ஒருத்தர், நம்ம அவரையும் குறை சொல்ல முடியாது, மகான் அதான் எம்ஜிஆர் அவர்கள் வந்தப்போ அவர் என்ன செய்யறாரு, அதை சத்துணவா மாத்தணும் அப்படின்னா, சத்துணவுனா என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை சத்தா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு சத்து புரோட்டீன் வேணும் அப்படின்னு சொல்லி சத்துணவா மாத்தினாங்க. அப்போ அப்பேற்பட்ட மகான்கள் இருந்த பூமி இந்த பூமி. நம்மளுடைய வாழ்வாதாரமான தண்ணியா இருக்கட்டும், நமக்கு பசியாத்தினவரா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தந்தவர் ஒருத்தர் தான் அடிச்சு சொல்லலாம். நம்ம ஐயா காமராஜர் அவர் தான். அவருக்கு போட்ட விதை தான் அது. எதுவுமே இல்லாம இருந்த இந்த தமிழ்நாட உருவாக்குனது அவர் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்டு எத்தனை வருஷம் ஜெயிலு, சுதந்திர போராட்ட தியாகி, இது எல்லாம் கடந்து அவருக்குன்னு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டது உண்டா? கிடையாது. ரேஷன் அரிசி தான். என் மக்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அதுவே என் சாப்பாடுன்னு சொல்லி சாப்பிட்ட அந்த மகானை நம்ம ஜூலை 15 அன்று போற்றணும். இப்போ இவ்வளவு நேரம் நான் பேசினது ஐயா காமராஜரை பத்தி எனக்கு தெரிஞ்சதையும் எனக்கு மற்றவர்களுக்கு தெரியணுங்கிறதையும் அதுக்காண்டி பேசினேன். இப்போ ஜூலை 15 அன்று பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி கண் திறந்த காமராஜர் கர்ம வீரர் கிங் மேக்கர் அவர்களுடைய தலைப்புல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் பேரு பள்ளி குழந்தைகளின் பேச்சு போட்டி. அதனால நீங்களே என்ன செய்யுங்க, உங்க வீட்டுல இருந்தே ஒரு வீடியோ எடுத்து உங்க திறமை ஐயா காமராஜர் அவர்களை பத்தி எது வேணாலும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது பேசுங்க. பேசி எங்களுக்கு வீடியோ எடுத்து எங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுங்க. வருகிற 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய வீடியோ வரவேற்கப்படும். அனைவருக்கும் நிச்சயம் பரிசு உண்டு. அது மட்டும் இல்ல, உங்க ஸ்டேஜ்ல உங்களோட வீடியோ நெஞ்சிட்டு இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், இந்த உலகமே பார்க்கும். உங்களோட திறமைய இந்த உலகம் பார்க்கும். அதனால அதை மிஸ் பண்ணாதீங்க. இதுல நீங்க பங்கெடுங்க. சரிங்களா? தைரியத்தை வளர்த்துக்கிடுங்க. இது மட்டும் இல்ல, நீங்க ஸ்டேஜ்ல பேசுற ஆளா இருந்தா, உங்களுக்கு ஆர்வம் இருக்கு, நான் ஸ்டேஜ்ல நல்லா பேச முடியும், எங்க ஐயாவை பத்தி, எங்க தாத்தாவை பத்தி நல்லா பேச முடியும், நம்ம முன்னாள் முதலமைச்சர் பத்தி எனக்கு 2 வார்த்தை பேச ஆசைப்படுறேன்னு நீங்க நினைச்சா, நீங்க என்ன செய்யுங்க, அந்த வீடியோ போட்ட உடனே கீழே எங்களுக்கு அனுப்பிடுங்க. என்ன நாங்க எப்படி ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க அப்படிப்பட்டவங்களை கட்டாயம் ஸ்டேஜ்ல என்ன செய்யறவங்கள நீங்க அவங்களுக்கு 2 வார்த்தை சொற்பொழிவா பேசுறதுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அந்த ஸ்கிரீன்ல நண்டு பயில்க சேனல்ல ஸ்கிரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட வீடியோவை அனுப்புங்க. உங்களோட ஃபோன் நம்பர் ரொம்ப முக்கியம், உங்க ஊர் ரொம்ப முக்கியம். இந்த 2ஐயும் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். இந்த நிகழ்ச்சி நாங்க சிறப்பா செய்யணும் முடிவெடுத்திருக்கோம். இது தளபதி இப்போ முதலமைச்சர் அவர்களுடைய ஆசையோடு, அண்ணன் துர்சிலி ஆனந்த் அவர்களுடைய அறிவுறுத்தலோடும், மாவட்ட செயலாளர் ராஜகோபால் அவர்களுடைய ஒத்துழைப்போடும் மற்றும் உள்ள நம்ம அண்ணன் டாக்டர், நமது ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர் அண்ணன் அவர்களுடைய அரவணைப்போடும், பிறகு கிருஷ்ணகிரி நகரம் சார்பாக என் நண்பர் அக்லி ராஜா அவர்களுடைய ஒத்துழைப்போடும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தணும். பள்ளி குழந்தைகளுக்கு நமக்கு எப்போவுமே பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இதை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். நல்லபடியாக செஞ்சு முடிப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸ்டூடெண்ட், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 10th 12th அந்த கிருஷ்ணகிரி சுற்று வட்டார ஸ்கூலில் உள்ள எல்லோருடைய டீட்டெயில்ஸும் நாங்கள் எடுத்திருக்கோம். இது மேலே கேட்டிருக்காங்க, எம்எல்ஏ அவங்க மேலே கேட்டிருக்காங்க. நாங்கள் ஸ்கூலில் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். எல்லாருமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு நிதி வேற வரும். ஆனால் உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்துறதுக்கு, நாங்களும் இங்கே நினைச்சிடவங்களை பெருமைப்படுத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சியை ஐயா காமராஜர் அவர்கள் பிறந்தநாள் தான் சரியா இருக்கும் அப்படின்னு நம்பி தளபதி பிறந்தநாளையும் ஐயாவின் பிறந்தநாளையும் கனெக்ட் பண்ணி இதை கொடுக்கணும். ஏன்னா அதை ஊக்கப்படுத்துறது தளபதி தானே. வருஷம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஐயா தளபதி அவர்களும். இந்த வருஷமும் கொடுக்க போறாங்க. நாங்களும் அதை செய்யலான் இருக்கோம். அதனால எடுத்து செய்ய போறோம். நீங்க எல்லோரும் கட்டாயம்
மாலை 6 மணிக்கு நாங்கள் இடம் எல்லாமே அடுத்த இதில் சொல்லிடுவாங்க உங்களுக்கு. எங்கெங்க உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவோம். கரெக்டாக நம்ம திசைநொலியில் தான் அது நிகழ்ச்சி நடக்கும். வாங்க, சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தனி அங்கீகாரம் அதில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நாங்கள் கௌரவப்படுத்துறதுக்கு அதில் கேடயம், மெடல், ஊக்கத்தொகை இது எல்லாமே அங்கே வரக்கூடிய ஸ்டேஜுக்கு வரக்கூடிய பெரியவர்கள் கையால் உங்களுக்கு இங்கே வாங்குவீங்க. முன்னாள் ஆசிரியர்கள் வருவாங்க, அவங்க முன்னாடி அவங்க கையால் நீங்கள் வாங்குவீங்க. அவங்க 2 வார்த்தைகள் உங்களுக்கு பேசுவாங்க, அதை நீங்கள் கேட்கலாம். இது எல்லாம் அன்றைக்கி நடக்கும். ஸ்கூல் ஃபங்க்ஷன் மாதிரி அழகாக இருக்கும். எல்லோரும் பங்கெடுத்துக்கிடுங்க. உங்கள் கூட உள்ளவங்கள அம்மாவையோ அப்பாவையோ கூப்பிட்டுட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். ஒன்று, இந்த பேச்சு போட்டி அப்படின்னு சொன்னோம்ல, இது வந்து எல்கேஜி முதல், சரிங்களா, எல்கேஜி முதல் +2 வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு இது பங்கெடுத்துக்கலாம். அதாவது நாங்கள் சிறுவர்கள் சொன்னோன்னா நீங்கள் என்னமோ 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்கூல் படிக்கிற எல்கேஜி முதல் +2 வரைக்கும் உள்ளவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம் பேச்சு போட்டியில். அப்படி நீங்கள் நல்ல திறமையாக பேசி அனுப்புங்க. நாங்கள் உங்களையும் ஊக்குவிச்சு பெருமைப்படுத்துகிறோம். சரிங்களா? படித்தவங்க என்னைக்கும் சபை ஏறணும், அங்கீகரிக்கப்படணும். அது ஐயாவின் ஆசை. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஐயா வழி நடப்போம். ஐயா செய்த தியாகத்தை என்றும் நினைவு கூர்ந்து ஐயா வழியில் நாங்கள் தாவேக்கா திசைநுலை நகரம் செயல்படும் என்று உறுதியோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.